சட்னிக்கும் இந்த தோசைக்கும் நல்லா தான் இருக்கும். சொல்லக்கூடா, அது சர்ப்ரைஸ். நாங்கள் எங்கே நிற்குதுண்டு உங்களோட தோசை நானே தான். இது உங்களோட தோசை. இது அது இதெல்லாம் இப்போ வீடியோவில் போடணும் சரியோ? அடிக்க வாரா அடிக்க வாரா நாங்க சொல்லி கொடுக்குறோம்டா கேட்க மாட்டோம். எங்களை தெரியும். வடிவா கரைச்சு வச்சுட்டோம். இல்ல இல்ல சக்தி சொல்லாதா. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்களோட கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கு வித்தியாசமான இன்ட்ரோவாக இருக்க. நான் வளமையாக நாங்கள் வித்தியாசமாக கொடுவோம். இன்றைக்கு நாங்கள் சமைக்கிறது இன்ட்ரோ கொடுக்குறோம். ஏன்னு சொன்னால் இருண்டு போச்சு, எல்லா இடம் இருண்டு போச்சு, லைட்டு தேடி கழிச்சு போனோம். அதால் நாங்கள் இதிலேயே எங்களோட இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். உங்களுக்கு முதல் பார்த்தாலே தெரியும், இந்த செட்டப்பில் பார்த்தாலே தெரியும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம். இரவு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். செய்திருக்கிறோம் இரவில் சுலபமாக. இதே இரவு சாப்பாடு நாங்கள் அவ்வளோதான் போடுறோம். இதே நாங்கள் போடுறோம்னு சொன்னால் சரியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான். ஒரு கொஞ்ச நேரத்திலே செஞ்சிடலாம். என்ன செய்ய 2 நிமிஷத்தில் தயாராகும். அப்படி என்ன செய்ய போறோம்னா கோதுமை மாவுல தோசை தான் செய்ய போறோம். அத தோசை என்ன மாவுல செய்யறவ? தோசை உளுந்தெல்லாம் போட்டல செய்யறவ. இது வெறும் கோதுமை மாவு. கோதுமை மாவு ரொட்டி என்ன சொல்லலாம். தோசைக்கும் ரொட்டிக்கும் பிறந்த பிள்ளைய சுட போறோம். நாங்க கரைச்சு சுடுற ரொட்டி என்ற நாங்க சில பேர் இழுவல்னு சொல்லுவோம், சில பேர் கோதுமை தோசைன்னு சொல்லுவீங்க. அதுதான் செய்ய போறோம். ஒருக்காவும் நாங்க செய்யல. அப்ப அதோட ஈஸியான சாப்பாடு எப்படி செய்யறாண்டு. கேஜியாவுக்கு ஒரு தோசைக்கல், எனக்கு ஒரு தோசைக்கல், 2 பேரும் செய்ய போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு புதுசா யாராவது வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு எங்களோட சமையலுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இவ்வளோதான் இன்றைய சமையலுக்கு தேவையானது. இந்த தோசைக்கு நாங்கள் கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறோம். பச்சை மாவு, அவிக்காத மாவை எடுத்துட்டு அதோட என்னென்ன எங்களுக்கு தேவையாண்டா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், பச்சை மிளகாயும் வெட்டி வச்சிருக்கிறேன், தேங்காய் பூவும் திருவி வச்சிருக்கிறேன். சரியோ? இனி நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்ப்போம். பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்குது. சின்ன வெங்காயத்தில் ஒரு புரிமான ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயம் போட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பூவும் சேர்க்கும். தேங்காய் பூ சேர்த்தாலும் நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துட்டு அடுத்ததாக உப்பு சேர்க்க போகிறோம். தூள் உப்பு தேவையான அளவு. இப்போவே கரைச்சி வச்சுட்டு இரவுக்கு சமைக்கல நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். தோசை சுடைக்குள்ள இந்த புளிச்ச மாதிரி கொஞ்சம் ஓட்டையாக விழுந்தானே அப்படி வரும். அது இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். அதாவது நான் இப்போவே சக்தி பெற முதலே கரைச்சி வைக்க போகிறேன்னா இதை வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு கையால் மிக்ஸ் பண்ணினா வடிவாக எல்லாம் உப்பெல்லாம் சேரும். வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நாங்கள் கரைச்சி வைப்போம். தேவையான அளவு தண்ணியா பார்த்தீங்கன்னா வடிவாக கரைச்சி வச்சுட்டோம். இந்த பதத்தில் இருக்க வேணும். கையால் கரைச்சா நல்லா வேலைக்கு புளிக்கும், அதோட உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கும். இனி நாங்கள் மூடி வச்சுட்டு சக்தி வந்த அப்புறம் சுடுவோமா. அடுப்பு வேலையில் கொண்டு இருக்குது. நாங்கள் தோசைக்கல்லை வைத்து கொண்டு இருக்கின்றோம். நான் அப்போதை கரைச்சி வச்சேன். நான் இல்லை சக்தி வர முதல் இங்கே தாங்க எப்படி வடிவா புளிச்சுட்டு புளிச்சு அந்த பார்க்க தெரியுது கரைச்சி வச்சது நல்ல மண்டை. சரி, கேஜியா சுடுறதோ நான் சுடுறதோ நல்லா இருக்கும். அப்போ வெங்காயம் எல்லாம் போட்டு தான் கரைச்சி வச்சிருக்கீங்க. சரியான குட்டி வெங்காயம் ஒரு மணத்தியால மறந்து உரிச்சேன். ஓகே ஓகே. இன்றைக்கு ஒரு பிடி இது நாங்கள் கொத்தும் போடலாம். இன்னைக்கு நாங்கள் கீழே இருந்துட்டோம். ஏன்னு சொன்னால்
கேஜியா நின்று செய்ய சரியா கஷ்டமா. கேஜியா எங்கே செய்கிறேன், நான் தான் செய்கிறேன். இன்றைக்கு கேஜியாவுக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லி போட்டு இருத்தி போட்டு ஏன் நான் மட்டுமே தினமும் கஷ்டப்படுவான் இருத்தி போட்டு கேஜியா கொண்டாந்து இருத்தி இருக்கிறேன். சரியா இன்றைக்கு மாமியை நாங்கள் கூப்பிடல, அவள் கொஞ்சம் வேலையாக நிற்கிறா, அதனால இன்றைக்கு அவள் வரையில. தோசைக்கல் சரியா அடி வாங்கியிருக்கு. சக்தி தான் அடிச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் எண்ணெயை பூசுவோம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் கேஜியா வர முதல் இந்த எண்ணெய் பூசுறதுங்கிற அம்மா துணியில தான் பூசுறவா. நானும் துணியில தான் அதுக்கு நல்ல சுத்தமான துணி வேணும். ஆனா அதுதான் பிரச்சனை, ஒரு துணி ஒரு வருஷமா வச்சு பாவிச்ச காலமும் இருக்கு. ஓ அப்படித்தான் கூடுதலான பேர் பாவிக்கிறவ. பேப்பர்ல நான் இங்க் இல்லாத இப்ப சுடக்கூடாது, சட்டி சுட வேணும். சத்தம் கேட்டது. சரி சொல்லுங்க. குறைச்சனீங்களா? உங்களோட அடுப்புக்கு நான் குறைச்சேனா, எந்த அடுப்புக்கு நான் குறைச்சேனா, உங்களோட அடுப்புக்கு நீங்க எப்ப ஆழ்த்தணும். சரியா ஏன்னா தெரியும் சொல்ற நீங்க உங்களோட கல்லுக்கு உங்களோட தந்துருக்கலாம். நீங்க உங்களோட கல்லோட காது என்னங்கோ? ஆமாங்கோ. இந்த ரொட்டியை எனக்கு ஒரு கவலை ஆக்குறாங்க. அந்த நாளையில நாங்க பஞ்சத்துல செய்த ரொட்டி. பஞ்சத்துல செய்யற ரொட்டியா இது? கஷ்டத்துல செய்யற ரொட்டியா? அப்ப பணம் காசு இருந்தா என்ன ரொட்டி செய்வீங்க? காசு இருந்தா அந்த நாள்ல பீட்சா எல்லாம் செய்யறீங்களோ? நாங்க காசு இருந்தா வெங்காயம் மிளகா வட்டி போட்டு இந்த ரொட்டியை தடிப்பாக்குல எண்ணெய்க்க போட்டு வடமாய் பறிச்சு எடுக்கிறேன். பானுக்கு கியூல நின்ற நேரம் இந்த ரொட்டி செய்து சாப்பிட்டு இருப்போம். கேஜியா சங்க நான் இன்னும் குறைச்சி உங்களை விட குறைச்சி வச்சிருக்கேன். கேஜியாவுக்கு தெரியாத வரைக்கும் 60 கல்ல கொஞ்சம் இந்த கல் சூடாயிடுச்சு. இப்போ எடுபாடு ஏதோ சங்க கடையில் ஒரு ராத்த பானுக்கு கியூவில் இருந்த காலம் சுட்ட ரொட்டி. கேஜியா சங்க கடையில் சாமான் வண்டி இருக்கிறீங்க. அப்பம்மா வண்டிக்கல சங்க கடையில் இப்போ செய்யறேன் உங்களோட இதுக்கு உங்களோட இந்த இதுக்கு நானா சரி டீல். மண் சட்டிக்க போடுவோம். எங்களுக்கு தெரியும் உங்களோட நாங்கள் மண் சட்டி வச்சு இங்க பார்த்த நீங்களா சக்தி இந்த கரைச்சு வச்சுட்டல்லோ சுடுறோம். இதுல ஓட்டையா விழுகுதல்ல, அது கரைச்சு வச்சுட்டு சுடுறதெல்லாம் புளிச்சிருக்கு. கரைச்சு போட்டு உடனேயும் சுடலாம், அதுல அந்த புளிக்காம இருக்கும், ஓட்டையா வராது. இப்ப நாங்க எப்படி சட்டியோடய சுடுபட போகுது போல நடக்குது. அப்ப நான் முதல் காட்டுறதுக்கு தான் இது மேல வச்சேன்னா எனக்கு கீழே வைக்கிறேன். கேஜியா பக்கத்துல வைக்க கூடாது. சுட்ட இதை ஏனெண்டா நாங்க சம்பல் நான் சாப்பிட கூடாது. தனியா வந்து நான் அது பார்த்தேன், அப்படி திருப்பி பார்த்தேன் தெரியும். அது சக்திக்கு அவசரம் உப்ப திருப்பி உப்பு எடுத்து உப்பு அடுத்ததா போடுவேன். அப்படி இல்லை, எங்களுக்கு நிறைய வேலையால் இருக்கு. நாங்கள் 1008 வேலையால் சோறு சுரட்டோட நாங்கள் வேகமாக செய்தோடு போடுவோம். என்ன வேலை சக்தி வீட்டில்? வீட்டில் என்ன வேலை பிள்ளைக்கு? கல்லு வெளியில் அப்படியே தள்ளி விடுங்க. சக்தி சமூக சேவைகள் செய்கிறதா அவர் சரியான விருப்பம். அதுக்குத்தான் அரசியல்வாதியா எந்த கல்லு சரியில்லை, அதுதான் கல்லில பிரச்சனையா? கல்லில விழ அது என்ன உங்களோட எடுபடுது எந்த எடுபடையிலன்னா ரெண்டும் ஒரு மாதானே. அது கை பக்குவம் பக்குவம் இருக்கு, கை பக்குவம். உங்களோட முதல் ஊற்றி உங்களோட முதல் தானே. நான் எந்த வெந்து விட்டு பார்த்தீங்களோ அதே பேர் தான் கை. அந்த தோசைக்கல் நாங்கள் வளமையா சுடுறது நல்ல தோசைக்கல். இந்த பாமாக்கல பூசு உங்களோட பங்கு இல்லை, நல்ல தோசையில இருக்கணும். நீங்க தான் பூசாங்க. அதெல்லாம் ஒரு கை பக்குவம். அது வேற இப்படி இழுத்து பூசி போட்டு ஒரு கரண்டி மா எடுத்து நடுவுக்கு விட்டு போட்டு தெரியும். எங்களே தெரியும் பாருங்க, நாங்க அதை சொல்லி கொடுக்குறோம்டா கேட்க மாட்டோம். எங்களே தெரியும். கணக்கம்மா வப்பூர்ல உங்களுக்கு தெரியும். உங்க நடு அடிக்க வாரா அடிக்க வாரா எங்க கரண்டிய தாரம் என்ன வேக வேணும் கணநீரம். அதுதான் நல்ல மனசண்டா படக் படக்குன்னு வேகும், படக் படக்குன்னு சரி வரும். பாருங்க எவ்வளவு ஒரு அழகான நல்ல மனசு. சாப்பிட்டு பாவம் இனி டேஸ்ட் பார்க்க வாங்கிட்டா. கேஜியாக்கு பக்கத்தில் வச்சா டேஸ்ட் பண்ணிக்கிறோம். உப்பு காணும் நான் உப்பு புளி தான் பாப்பா. கேஜியா வேறு ஒன்றும் இல்லை.
நான் அடுத்ததுன்றாக்க போகிறேன் கேஜி அந்த ஏழைகளின் தோசை. அப்படியா? ஆனா நீங்க வெங்காயம் மிளகா தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறீர்கள் அந்த நாளில் வரும் தோசை. அது ஒரு இல்லை, உப்பு மாவில கரைச்சி போட்டு உடனே செய்து போட்டு உடனே சாப்பிட்றது. பூ போல் எடுக்கணும் கேஜியா. பாத்தீங்க நீங்கள் உங்களுக்கு பிறகு போட்டு நான் கேஜியா கல்லு சூடு பட்டாலும் இல்லை அது நல்ல மனசு இருக்கும், நல்ல திறமை இருக்கும் எடுக்கிறது. இப்படித்தான் சொல்றேன். இந்த தோசை கல்லில் தான் நாங்கள் கொஞ்சம் வளமையா சுடுறேன். கொஞ்சம் பிள்ளைச்சி போச்சு சைட்டாக போட்டு. நாங்கள் சம்பல் அரைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது தேங்காய்ப்பூ. நாங்கள் பச்சை சம்பல் தான் அரைக்க போகிறோம். இந்த தோசைக்கு சட்னி தான் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். நாங்கள் முதலாவது தோசை இந்த கொஞ்சம் கேஜியான முதலாவது தோசை. ஆனால் வேகுது. இந்த தோசை ரெடியாகி நான் எடுத்து வச்சுட்டேன். கேஜியான முதலாவது தோசை நான் 2வது தோசையும் போட்டுட்டேன். இதை சக்தி போடேக்கு ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டேன். அவ என்னில புள்ள சொல்லாட்டி அவாக்கு இங்க பாருங்க, நான் தான் இப்ப எடுத்து விட்டேன். நான் சரியோ 2வது தோசையும் நான் ரெடி பண்ணி போட்டேன். கேஜியா இன்னும் முதலாவது தோசை முடியல. சக்திக்கு தண்ட பெருமையை பாடுறதான் உண்மையே தானே நான் சொல்றேன், நான் பொய்ய சொல்றேன், நடக்கிறத சொல்றேன். என்ன தோசை ரெடி, இதை எடுக்கலாம். கேஜியா மொத்தமா போடுறேன். இது இப்பதானே விட்டாங்க. கேஜியா மொத்தமா போட்டதுல கேஜியா நானே மொத்தமா பாரு உங்களோட தோசை இந்த தோசை மொத்தம் நாங்க மீட்டர் பேப்பர் பேப்பர் கொண்டாங்க. சரி உங்களோட அம்மாவே கேளுங்க. அம்மா உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவா. அம்மாட்ட 2 தோசை உங்களுக்கு அளந்து வாங்க சொல்லுவா. அளந்து வாங்க கொண்டு வா. சரி நான் நீ அடுத்தது பாருங்க என்னென்ன தோசை சுடுறோன்னு பாருங்க. ஏண்டா தெரியாது வைக்க தோசை சுடுறது. இப்படி போட்டுட்டு இப்படி வட்டமா செய்யறாங்க. அதுக்காக வட்டமாயே ஊத்துறேல வெங்காயம் மிளகா தான் கொஞ்சம் டிஸ்டர்ப். சக்தின் எடுக்கலாம் எடுக்கலாம். ஆமா சக்தின் ஒரு தோசையா 1 கிலோ வேறம் நல்ல நடிப்பு. உண்மையாதான் அது வெந்ததுதான். கேஜியாக அந்த இதுகள்லாம் தெரியா தோசையை கிளியர் பண்ண முதல் அவருக்கு அது மட்டும்தான் தெய்வம். தட்டி கொட்டுறாது. சரியா சுடுங்க பாப்போம் என்ன மாதிரி. எந்த கல்லுல தேசியா கேசியா தேசியா உங்களோட கல்லு எந்த கல்லுல தேசிக்கா சொல்றேன் கேசியா சொல்றேன் இல்ல உங்களோட கல்லு ஹீட் கூடி விட்டு இப்படி கூட்டி வச்சுக்கிறியா. எந்த கல்லுல நான் இப்ப 2 தோசை நல்லா பாட்டியா நீங்களே சொல்லுங்க. கேதிகா எந்த கல்லுல நான் இப்ப 2 தோசை நல்லா வடிவா சுட்டெடுத்த நானே இல்லையோ. நீங்க கூட்டி விட்டு வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் இப்ப வீடியோல போடணும் சரியோ. இதெல்லாம் வீடியோல போடணும் பாருங்க. கேஜியா செய்த வேலையை பாருங்க. இதே நெருப்புல நானும் இவ்வளவு அழகா சொல்றேன். இனி சாட்ட போறேன். ஏன் கேஜியா இப்படி ஒத்துக்கொள்ளுங்க. இல்ல சக்தி நீங்க சொல்லுங்க. 2 பேருக்கும் மிலாக்கும் பிடிக்க நான் வரணும் போல நடுவேன். இல்ல நீங்க சொல்லுங்க. அடுப்பு கூட்டினதால இப்படி செய்யல செய்யாம போகும். கேஜியா நான் இப்ப உந்த நெருப்பில உந்த அடுப்பில 2 தோசை அழகா சுட்ட நானோ இல்லையோ. வேகம் கூட்டி போட்டீங்க நீங்க. வேணும் மண்டு கூட்டி வேணும் தப்பு ராம பிடிச்ச வெயில கேஜியா. ஏனும் தப்பு ராம பிடிச்ச வெயில. இப்ப நான் இந்த நெருப்பில இந்த அடுப்பில 2 தோசை அழகா சுட்டு வச்சிருக்கேன். ஆதாரம் பண்ணுங்க. இது உங்களோட தோசை. இது அது எந்த தோசையை தான் நான் சாப்பிடுறேன். இதுண்டு இந்த அடுப்புல நான் அழகா சுட்டெடுத்த தோசை. இந்த நெருப்பில தோசை சுட்டு காட்டுறாங்களே தோசை நெருப்பு எது சொல்லுவா. நான் நெருப்பு குறைச்சி விட்டேன். சதம்னா அழகான வட்டமா வந்து கிடக்குதானே தோசை. இல்ல இது வட்டம் இல்ல. இது என்ன இது கடவுள் உங்களுக்கு காட்டுறேன். இது வட்டம் இல்ல. வட்டம் இல்ல. இது சாது. சரி உங்களோட வட்டமோ எந்த வட்டமோ என்னதான் வட்டம். உங்களோட 5 கோணம் 6 கோணம் 7 கோணம் உங்களோட இது
எங்கோணம் உங்களுக்கு பேரே இல்லை தாரம் கரண்டிய எரிச்சல் போறாம இங்க எந்த தோசைய பார்க்க பக்கத்திலேயே பார்க்காதே உம்முடைய மட்டும் பாரு நான் பார்க்க போறேன் அடிபடுங்கோ சண்டை உளறைக முடியும் நாடகம் பார்க்க போறாவா பாருங்க அப்படி அழகா சுத்த இப்ப எடுக்க கூடா உங்களோட தோசை கல்லுக்கு நான் ஏதாவது வந்து பிரச்சனை பண்றேனோ இல்ல நான் அந்தரமா இருக்கு இப்ப பாருங்க என்ன நிலைமையா பாருங்க இந்த இதுல ஈரமா இருக்கല്ലോ அதெல்லாம் காஞ்சாப்புறதான் திருப்ப வலிக்கிற வேணும் சமையல் தெரிஞ்சாக சொன்னா கேட்க வேணும் நான் இப்ப சுட்டு தந்த 2 தோசையில ஏதாவது பிள்ளை இருக்கும் ஓ கடவுளே பார்த்தீங்களோ சக்தியா சக்திதான் விட்டும் இவா எந்த தோசையை நீ எரிக்கும் வைக்கும் அவ அந்த தட்டை பதற மாட்டான் எரியும் மாட்டான் பிறகு சொல்லுவா என்னில் அப்படி ஓகே மற்ற தோசை ஏய் நானும் இதென்ன நான் எங்க பார்த்தேன் நான் பார்த்து உங்களோட தோசையை நான் பார்த்தேன் இந்த அடுப்பாரோ கடவா கூட்டி போட்டு எரி சாட்டு கொஞ்சம் குறைய வேணும் அடுப்பு பாருங்க இன்னொரு அழகான தோசை சுட்டு வச்சது இப்படி தோசை ஒன்று அங்க கிடக்கணும் நீங்க சொல்லும் இப்படி ஒரு அழகான தோசை ஒன்று கிடக்கணும் கொமெண்டில சொல்லுவினம் தானே செய்யற சரியன்னு சொல்லுவினா அடுப்பு கூடினா தோசை இப்படி சுத்துப்படாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி நான் அழகாக 2 தோசை இப்ப 3வது தோசை சுட்டு இருக்கிறேன் நீங்க அதே சொன்ன அந்த நெருப்பில அந்த அடுப்பில இருக்குன்னா நீங்க என்ன சொல்றோம் ஒரு தோசை 1 கிலோல சுடலாமே என்னைக்காட்ட சுத்துப்படாத மெல்லிச பண்ணணும் பூ போல நூல் போல இருக்கின்றது அதுக்கு அவைய வந்து தூக்கி பார்க்க சொல்லித்தான் நாங்க சொல்றோம் நிலா வெளிச்சத்துல சமைக்கிறது நல்ல ஒரு இதா ஆனா நிலாவே காணலி அது நல்ல மனமுள்ளாக்கள் தான் தெரியும் நான் காட்டட்டே எங்க நிக்குது வேண்டாம் அங்க வேறுங்க நான் காட்டட்டே எங்க நிக்குது அடே குளு 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 குளுன்னு குளிருவே ஏன்னா தெரியும் நீங்க அப்படி எல்லாமே என்ன போகல மாட்டீங்க நீங்க வா சொல்லுவா அது தெரியலேண்டு வா இதான் தெரியலேண்டு வா என்ன பாத்துறீங்க அப்ப நானே ஏதோ பாக்குறேன் எந்த கண்ணால சரி அப்போ தங்கட தோசத்துல நாங்க பார்த்ததுக்குறதா ஏதோ சொல்ல பழிக்கிட்டவா நினைத்தான் இருக்குது சம்பவம் என்ன சக்தி தோசை வடிவா விரியும் சரியா தானே வருது என்ன சின்ன வட்டமாங்கிற பெரிய வட்டமா கொஞ்சம் மா எடுத்தா சின்ன வட்டம் தான் நிறைய சக்தி நிறைய மா எடுத்தா தான் பெரிய மாட்டம் வரும் ஒத்துக்கொள்ள வேணும் அடுப்பு கூட்டினா தோசை அடுப்பு கூட்டி விட்டீங்க நானும் இந்த அடுப்பு நீங்க கை வச்சது தெரிய வேணும் எந்த அடுப்பும் நான் கூட்டாமலே கூட்டிக்கிறேன் அதான் தானே அரை பேய் வந்து கூட்டுது போல அப்ப பேய் வந்து கூட்டுது போல காரம் தோசைன்னா இதுக்கு பேர் தான் தோசை சரியா sorry இந்த வேறங்கோ 2 சுண்ணுமா தான் நாங்க எடுத்தாங்க நாங்க 3 பேர் தானே அப்ப கொஞ்சம் காணும் எங்களுக்கு நல்லா இருக்கா கிடைச்சத உண்மையாவே சம்பல் இல்லாம சாப்பிடலாம் ஆனா இதுக்கு நான் யோசிச்சேன் சோயா மீட் பிரட்டல் ஒன்று செய்வோம் சோயா மீட் பிரட்டல் இல்லாட்டி கறியா செய்வோம்னு யோசிச்சேன் ஆனா இதுக்கு காம்பினேஷன் சட்னி தான் பச்சை சட்னி அரிசி வைப்போம் அதால நாங்கள் இன்றைக்கு சட்னியே அரைச்சோம் திருப்பி டேஸ்ட் பார்க்கணும் போதுதான் கிடக்குது நாங்கள் பார்த்தா சொல்லுவினோம் நாங்கள் ஒரே பார்த்து கொண்டிருக்கிறோம் தோசைக்கெல்லாம் எல்லாருக்கும் வச்சு பார்ப்போமே கரண்டியால வச்சுட்டு தெரியா பட்டு அப்ப எங்களுக்கு 2 சுண்ணமாவில எத்தனை வருதுன்னு பார்ப்போம் என்ன சக்தி அம்மாத்துக்கு சத்தம் இருங்கல்ல நல்லா இதெல்லாம் நாங்க சின்ன தோசை சுடைக்கு அமர்த்தி பார்த்துட்டோம்
வேகணும். தெரியும் உங்களுக்கு, அதான் சொல்லி போடுறேன். உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரியாத. நாங்க பெரிய எதில தோசை சுட்டா நீங்க சொல்லுங்க. தோசை கல்லிலே மாவிலை. நாங்க ஒரு தோசை சுடா வேணும், ஒரு உளுந்து தோசை. குண்டு தோசை செய்யல நாங்க ஒருக்கா வீடியோவில் செய்யணும். சக்திக்கு தோசை இட்லி செஞ்சா சாம்பார் செய்ய வேணும் கட்டாயம். அவரு சம்பல் பிடிக்காது. எனக்கு தோசை செஞ்சா இடிச்ச சம்பல் செய்ய வேணும். என்ன சொல்றவ யாரோ டேஸ்ட் பார்க்குறேன்னு இங்கால ஒரு ரொட்டி ஃபுல்லாக முடிஞ்சுது. எனக்கு தோசை சுட்டா இடிச்ச சம்பல் செய்யணும், இட்லி செஞ்சா அச்சச்ச சம்பல் செய்ய வேணும். அப்போ கொண்டு வித்தியாசமா செய்யணுமா? ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சட்னி ஜோதிச்சு பார்க்கலாம். பெருமாள் சாப்பிடலாம் போல நல்லா சட்னி எவ்வளோ சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லுவேன். ஆனால் இது காம்பினேஷன் சட்னி தான். அடுப்பை வந்து பேகு விட்டுதோ திருப்பி கூட்டி விட்டுவோம். இல்லை, பேகு விட்டுது குறைக்குது போல நாங்களை சண்டை பிடிக்க வைக்கிறது. இதுக்கெல்லாம் சொல்லி தந்ததை செய்யணும், நடுவுக்க விட்டு போட்டு. இப்போ இப்படி விட்டு போட்டுதான் உங்களுக்கு என்ன ஏதோ பிரச்சனையோ? அடுப்பு குறைச்சி நான் பார்த்தீங்களா, குறைச்சாலும் அப்படி தான் வருது, குறைச்சாலும் அப்படி தான் வருது. தெரியுதோ? சக்தியோட யாரும் கதைக்கலாம். இல்லை, நீங்கள் ஏதோ கூட்டி போட்டு செய்தா அப்படி வர பண்ணிக்கலாம். பாருங்க கேஜி அந்த தோசையை பாருங்க. நான் இந்த தோசை காட்டில உங்களுக்கு காட்டினா தெரிஞ்சிடும். நல்லா தான் இருக்கேன். ஏன் கடையில் இப்படி ஒரு சாமான் செய்து அறையில? ஓ, இது செய்யறேன். பரோட்டா தான் கடையில செய்யறேன். சுலபமானதும் ஈஸியானதும் நல்லா இருக்கேன். நான் செய்ததை நான் சாப்பிட்டு பார்க்க. இல்லை, நீங்கள் எந்த மறந்து போனீங்க போல. நீ மறுபடியும் என்ன விட்டு செய்யணும், மறந்து போனீங்க. சாப்பிட்ற எண்ணத்தில் நிற்கிறேன். ஓகே, சரி சொல்லி விடுவாங்க. என்ன நாளைக்கு இல்ல சொல்லுவோம், சொல்லக்கூடாது, அது சர்ப்ரைஸ். அது அவைக்கே தெரியும். நாளைக்கு சரி நீங்க கண்டுபிடிங்க. நாளைக்கு எங்களுக்கு ஒரு விசேஷம். என்ன விசேஷம்? என்ன விசேஷம் மட்டுமில்லை, அது உங்களுக்கும் தான். உங்களால சரி, இதே சொல்லியாச்சு தானே. என்னண்டு கேலண்டர் கொண்டு பாப்போம். நாங்க இன்றைக்கு ஓகே, நாளைக்கு ஓகே ஓகே. ஒரே நிறையா ஊத்தி ஒரே நிறையா முடியுங்க. நேரம் இல்லை, நான் சுத்தம் இருக்கேன். சரி, எங்கட கடைசி தோசை சரியோ? நீங்க செய்யற நீங்க கேட்டியா? என்ன கடைசி தோசை எப்படி செய்யறது இல்ல? குட்டியா சொல்றதில்ல. இதுக்கு தண்ணியை ஊத்தி சிலாகி போட்டு தோசை கல்லுல ஊத்தி விட்டா மொறு மொறு வந்து அதுதான் கடைசி தோசை. அதுக்கு தான் நாங்க வீட்டை சண்டை பிடிக்கிறது. ஓ, அது நல்லா இருக்கு. தண்ணியை ஊத்தி போட்டா அப்படியே இதாண்டி விட மொறு மொறு மொறா வந்துருக்கும். ஆனா நான் ஒருக்கா அப்படி இது செஞ்சேன், அதே மாதிரி தோசை செஞ்சேன். ஃபுல்லா தண்ணி ஊத்தி போட்டு எல்லா தோசையும் தண்ணியாய செஞ்சேன் நான் ஒருக்கா. மொறு மொறுவலா. இதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் தெரியுமா? போறோம், அது கொஞ்சம் பொறுமையா இருக்கா. நீங்க புதுசு புதுசா செய்வீங்க, நான் தெரியும். நாங்க இந்த தோசை வீடியோல முழுக்க சண்டை பிடிச்சதான் இருக்கு போல. எல்லாமே ஆறால உங்களால என்னாலதான் பிகில என்ன செய்ய போறோம்னா, இதை நாங்க எண்ணெய் தோசையா சுட போறோம். சரியா? எண்ணெய் போட்டு சுட்டா ஒரு வேற லெவல்ல இருக்கும். ஆனா எனக்கு தான் சமைக்காது, சக்தி சாப்பிடுவேன். எனக்கு விருப்பம் இல்லாட்டி நான் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். சக்தி நான் சாப்பிடுறேன், ஏன்னா விருப்பம் அது நல்ல விருப்பம், நல்ல விருப்பம். நான் டேஸ்டா ரசிச்சு என்ன கொஞ்சம் நல்லா கூட கொடுக்கும். இந்த தோசை இதண்ட ஒன்னா திருப்பி நம்ம ஒன்று காணும். ஒன்று நாங்கள் கணக்காக ரசிச்சு சாப்பிடுவோம். நிறைய சுட்டா அந்த டேஸ்ட் இருக்காது. ஒன்றுதான் அந்த டேஸ்ட் இருக்கு. இன்றைக்கு தோசை சுடுறது மட்டும்தான் இந்த வீடியோவா இருக்க போதா? இதோ நெய் விட்டு தரபாரி. நெய் விட்டுருக்கலாம், நாங்க இதை முதலே யோசிக்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சட்னி காட்டினாலே
இல்ல காட்டு சட்னி கூலா ஏதோ தண்ணி மாதிரி இருக்குது. அதுதான் சட்னி. இப்ப தண்ணி அரைக்கும். நான் சுட்ட கடைசியா சுட்ட தோசை நான் சுட்டது தான் சாப்பிடுவேன். இதுதான் நான் கொஞ்சம் சுடுவது, அதால நான் சுட்டது முதல் சுட்டது சாப்பிடும். அதுவும் சுடுதுதான், எல்லாம் சுடுதுதான். இப்படி சரி, இப்ப நீங்க கண்டுபிடிங்க அது நீங்க சுட்ட தோசை. இந்த பேரமான தோசை நீங்க சுட்டாது. சரி, இப்ப கண்டுபிடிங்க அது நீங்க சுட்ட தோசை. இது எது இது இது இல்ல, இதுதான் நீங்க சுட்ட தோசை. இல்ல இல்ல சக்தி பொருளாதா. சரி, ஏன்னா இந்த பச்சை மிளகா வந்தா பிடிக்காது. கேஜியாண்ட கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தான் இருக்குது. என்ன கருத்து? சட்னிக்கும் இந்த தோசைக்கும் நல்லா தான் இருக்கு. அதில் கேஜியா எண்ணெய் ஊற்றி சுட்ட தோசை நல்ல வடிவா நல்ல சிவப்பா முருகலை வந்து கொண்டு இருக்குது. அது ஒரு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். எனக்கு பிடிக்கும். நான் சின்ன அம்மா சுடேக்கில் வேண்டி வேண்டி சாப்பிடுவேன். நல்லெண்ணெய் விட்டு. உண்மையாவே சரியான ஈஸி, செய்கிற நேரம் குறைவு, நல்ல டேஸ்ட். என்ன ஐடியா? எப்படி இருக்கும்? அதுதான் நல்லா இருக்கும். தனியாகவும் சாப்பிடலாம், இது சட்னியோடையும் சாப்பிடலாம். நல்ல இப்போ எங்கட என்ன தோசை கொஞ்சம் மற்ற பக்கம். ஓ மை காட், சாரி, எரிஞ்சு போச்சு. இங்கே டேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கேன், அங்கே எரிஞ்சு போச்சு. நான் தான் கூட்டி விட்டேன், நான் மறந்துட்டேன். ஓ, செம்மையா இருக்கு. என்ன சக்தி, இது ஒரு ஈஸி சாப்பாடு. கரைச்சி வைக்கிறது தானே ஒரு வேலை. டப் டப் பண்ணி சுட்டு சாப்பிடு அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நாங்கள் இப்படியே சாப்பிட்டு வந்துருப்போம். நீங்கள் புதுசாக யாராவது வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கணக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்னென்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படி இருக்குது. ஏன்னா நாங்களும் போய் பார்க்க ஒரு நல்லா இருக்கும். கமெண்ட்ஸ் பார்க்க உங்களுக்கு சந்தோஷம் கூட. என்ன எல்லாரும் என்னென்ன கருத்து சொல்ல வரையணும்ன்றது எங்களுக்கும் தெரியும். எனக்கு எப்படி வேக்குதுன்னு வேணும். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க எங்களோட வீடியோ. சரி, அடுத்த ஒரு வேற லெவல் வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். கட்டாயம் சந்திப்போம் நாளைக்கு. என்ன சக்தி?